திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆதிசங்கரர் பக்தியின் தன்மை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு 5 உதாரணங்கள் மூலமாக விளக்கியிருக்கின்றார். அவர் வாழ்ந்த காலத்தில் ஏறு அழிஞ்சில் என்று ஒரு மரம் உண்டாம். அதன் காய் முற்றியவுடன் பூமியில் விழுந்து உடையுமாம். உடைந்தவுடன் அதன் உள்ளே இருக்கிற விதைகள் ஏதோ ஒரு ஈர்க்கும் தன்மையால் நகர்ந்து நகர்ந்து வந்து தாய் மரத்துடன் ஒட்டி கொள்ளுமாம். ஒட்டி கொண்ட பின் மூலமான மரத்துக்குள்ளேயே மறைந்து விடுமாம். இதை முதலாவது உதாரணமாக ஆதிசங்கரர் அழகாக கூறியிருக்கிறார். இறைவனிடம் இருந்து வந்திருக்கிற நாம் நகர்ந்து நகர்ந்து அவனிடம் ஒட்டிக்கொண்டு பின் அவனோடு கலந்துவிட வேண்டும் என்பதே இதன் தத்துவம். இரண்டாவதாக, ஊசி காந்தத்தை நோக்கி வேகமாக ஒட்டிக்கொள்வது. அதோடு மட்டுமல்லாது அந்த ஊசிக்கும் காந்த சக்தி ஏற்பட்டு மற்ற இரும்பு பொருட்களை இழுக்கும் தன்மை ஏற்படுகிறது. இதிலிருந்து என்ன கூறுகிறார் என்றால், இறைவனை அண்டிய பக்தனுக்கும் இறைவனின் குணங்களும் சக்திகளும் உண்டாகின்றன என்கின்றார். மூன்றாவதாக, உண்மையான மனைவி மற்றும் கணவன் உறவு போல இருக்க வேண்டும் என்கிறார். மனைவி எப்போதும் தனது பேச்சு, செயல், செய்கை எல்லாவற்றிலும் தன் கணவனை பற்றியே நினைத்திருப்பாள். இதே போல ஒரு பக்தனின் நினைவு, செயல், செய்கை அனைத்தும் இறைவனை பற்றியே இருக்க வேண்டும் என்கிறார். பதி என்பது கணவனை குறிக்கும். பதி என்பதை விபு என்கிறார். விபு என்றால் எல்லா இடங்களிலும் நிறைந்திருப்பவர் என்று பொருள். அதாவது இறைவனை ஒரு இடத்தில் மட்டும் இல்லாமல் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் பார்க்க வேண்டும் என்கின்றார். நான்காவதாக, ஒரு கொடி எவ்வாறு மரத்தை தழுவி வளர்கிறதோ அதுபோல இருக்க வேண்டும் என்கின்றார். கொழு கொம்பை சுற்றி இருக்கிற கொடியை நாம் சிறிது விலக்கி பிரித்து விட்டால் கூட அது படாத பாடுபட்டு கொஞ்ச நேரத்திலேயே வளைத்து மீண்டும் சுற்றி கொண்டு விடும். இந்த உதாரணம் நம் மனதை இறைவன் சிந்தனையிலிருந்து அலைக்கழிக்கின்ற இடைஞ்சல்கள் எத்தனை வந்தாலும் அதிலிருந்து மீண்டும் மீண்டும் இறைவனை பிடித்து கொள்ள வேண்டும் என்ற லட்சியத்தை காட்டுகிறது. ஐந்தாவதாக, நதி எப்படி சமுத்திரத்தில் கலக்கிறதோ அவ்வாறே இறைவனின் பாதங்களில் சதா சர்வகாலமும் மனதை அமிழ்த்தி இருப்பதே பக்தி என்கிறார் ஆதிசங்கரர். இது ஆதிசங்கரர் உபதேசித்த அத்வைத சித்தாந்தத்தின் வெளிப்பாடாக உணர முடிகிறது என்ற இந்த அருமையான பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.